முக்கிய செய்தி: மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 2 பணியாளர்கள் மாயமாகி இருக்கிறார்கள். நிலக்கரி உடைப்புக்கு செல்லும் பாதையில் ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் சாம்பலில் புதைந்தனர். அவர்களில் 2 பேர் மாயமாகி இருக்கிறார்கள். 5 பேரை மீட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக சக பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 7 பேர் சிக்கிய நிலையில் 5 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 பணியாளர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 2 பணியாளர்கள் மாயமாகி இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஏற்பட்ட விபத்து தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கிறோம். நிலக்கரி உடைப்புக்கு செல்லும் பாதையில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக 7 பேர் சாம்பலில் புதைந்தனர். அவர்களில் 5 பேர் மீட்கப்பட்டு விட்டனர். எஞ்சிய 2 தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தி: மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 7 தொழிலாளர்கள் சாம்பலில் புதைந்தனர். அவர்களில் 5 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சக தொழிலாளர்கள். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? மீட்கப்பட்ட 5 தொழிலாளர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? எஞ்சிய 2 பேரை தேடும் பணி எந்த அளவில் இருக்கிறது? அதாவது விபத்து நடந்த மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி உடைக்கும் பணியிலிருந்து அதனை மின்சாரமாக மாற்றும் பணிக்காக செல்லும் பாதையில் இன்று விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்ட அடுத்த நிலையில் அங்கு புகை மூட்டமும் சாம்பலால் ஏற்படும் புகையும் அதிகமாக இருப்பதால் மீட்பு பணியில் கடும் தொய்வுதான் ஏற்படுகிறது. இருந்த போதிலும் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உள்ள தீயணைப்பு வீரர்களும் மேட்டூர் தீயணைப்பு வீரர்களும் இணைந்து போலீசாருடன் இணைந்து மீட்பு பணி துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்டமாக மேட்டூர் அருகேயுள்ள மாதையன்குட்டை புறையூரைச் சேர்ந்த பணியில் ஈடுபட்ட ஸ்ரீகாந்த் வயசு 27, மனோஜ்குமார், ஸ்ரீனிவாசன், முருகன், மேலும் ஒருவர் ஆகிய 5 பேரை மீட்பு படையினர் மீட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். அவர்களுக்கு அதிக அளவில் மூச்சு திணறலும் சிறிய அளவிலான காயங்கள் மட்டுமே இருக்கிறது. புகை மற்றும் சாம்பல் அவர்களின் நுரையீரல் பகுதிக்கு சென்றிருக்கலாம் என்பதால் அவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிக்கும் நடவடிக்கையில் டாக்டர் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 2 பேர் புதைந்து போனார்கள். அவர்கள் நிலை என்ன என்பது குறித்து தொடர்ந்து மீட்பு பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. சம்பவ இடத்திற்கு கூடுதலாக மீட்பு படையினரும் போலீசாரும் வரவழைக்கப்பட்டு துரிதகதியில் நடந்த போதிலும் அங்கு புகையும் சாம்பல் புகையும் அதிக அளவில் இருப்பதால் மீட்பு பணியில் ஈடுபவர் கடும் சிரமத்துக்கிடையில் புதையுண்ட 2 பேரை மீட்கும் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் தற்போது காயமடைந்து சிகிச்சை பெறுவர்கள் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக டாக்டர் குழுவினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 2 பேர் மாயமான 2 பேரை மீட்க தீவிரமாக மீட்பு பணிகள் நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.